இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பத்தை மாத்திரம். நன்றி ஆண்டவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். நீ நல்லவர். கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கு தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கு தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கையை மாத்திரம். புனிதியிலும் குப்பையில வாழ்ந்து கொண்டது எங்களை ஆண்டவரே, திக்கட்டவா கடந்த தூக்கி எடுத்தீரப்பா, உலகத்தை தரித்திர ஆண்டவரே. ஏழு தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏழு உயர்ந்து ஏழு தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏழு உயர்ந்து அழந்து திரிந்தே அழகு பாசி அழகு பாசி கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. எங்களுக்கு நிலை ஒன்றுக்கு தீமைக்கல்லப்பா. கண்டவுடன் புரிந்து கொண்டேன், வாசைகள் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். திட்டம் தந்தி தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி, நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீக்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பத்தை மாத்திரம். அப்பா நன்றி 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 அப்பா. அப்பா எங்கள் அனைத்து நாள் முதல் எங்களை கரம் பிடித்து கொண்டு வந்த நாள் முதல் ஏசப்பா
இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இருப்பதெல்லாம் சுத்த கிருபையானவர். உங்களுடைய இலக்குகளுக்கு முடிவிலேயே தகப்பனே என் தேவ அன்புள்ளவராக இருக்கிறப்பா. அதுவே மகா பெரியவராக இருக்கிறானவரே, உன்னதமானவராக இருக்கிறப்பா, இலக்கத்து ஐஸ்வர்யமானவராக இருக்கிறானவரே. வாலி நல்லவர் அப்பா. உங்களே நம்ம ஆராதிக்கிறோம். உங்க எல்லாரும் தேவனிலே சொல்லியிருப்பா, என்னை எல்லாரும் ரட்சகர்களே சொல்லினேன், நானே கர்த்தர் சொல்லியிருப்பா. என் தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, 2ஆம் வசனம், உங்களுக்கு எதிராயிருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 3ஆம் வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 4ஆம் வசனம், அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். 5ஆம் வசனம், அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். 6ஆம் வசனம், இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். 7ஆம் வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். 8ஆம் வசனம், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். 9ஆம் வசனம், முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர். 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 11ஆம் வசனம், அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபொழுது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். 12ஆம் வசனம், மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 13ஆம் வசனம், அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. 14ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். 15ஆம் வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, 16ஆம் வசனம், ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், 17ஆம் வசனம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். 18ஆம் வசனம், அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். 19ஆம் வசனம், சாயங்காலம் ஆன பொழுது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். 20ஆம் வசனம்,
மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரஃபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். 26ஆம் வசனம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். 27ஆம் வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் 30 அவரிடத்தில் வந்து, 28ஆம் வசனம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். 29ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். 30ஆம் வசனம். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். 32ஆம் வசனம். மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். எல்லோரும் யோவானை மெய்யாக தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி 33ஆம் வசனம். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். சில்ட்ரன்ஸ், மார்க் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டி நான் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டே இருக்கிறேன், இந்த சப்ஜெக்டில் இந்த மார்க் எடுக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் நான் வின் ஆகணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் பதிலே வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? சில்ட்ரன்ஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏசப்பா நிச்சயமாக பதில் தருவாங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்கணுமா? நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்கணுமா? என்ன பண்ணணுமா? ஜெபிச்சுட்டு நான் பெற்றுக்கொண்டேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா கேட்குறாரு, நான் நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்வேன், நீங்கள் விசுவாசிக்கணுமா? அப்போ ஜெபிப்பேன் ப்ளஸ் விசுவாசிப்பேன், அப்போ நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசமாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஓகேங்களா? நான் ஜெபிச்சிட்டேன், எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஜெபிச்சிருக்கிறேன், எனக்கு ஏசப்பா நிச்சயம் தருவாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தால் தான் பெற்றுக்கொள்வீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் டேஷ் எனப்படும். ஆ கூரை வீடு, ஆ ஜப வீடு, இ துதி வீடு. சரியான விடையை அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.